இறையேசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையே என் வாழ்வு. இன்று இறை வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே நடுங்கி அஞ்சி வாழ்ந்த ஒரு நாள், மிக குறிப்பாக அந்த நிகழ்வு இன்று வரை நடக்கக்கூடாது, இனி வருகின்ற நாட்களும் நடக்கக்கூடாது என்பது பல பேருடைய ஜெபமாக இருந்து வருகிறது. நான் எந்த நிகழ்வை பற்றி பேசுகிறேன் என்றால், டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பேரழிவு சுனாமி வந்து இந்த உலகத்தையே ஆட்டி வைத்தது. ஒரே நாளில் பல உயிர்களை முற்றிலுமாக எடுத்து சென்றது. அந்த நிகழ்விலே பங்கெடுத்த ஒரு நபர், அந்த நிகழ்விலே கண் எதிராக பார்த்த ஒரு நபர், அந்த நிகழ்விலே அந்த வாழ்வை காப்பாற்றி கொண்ட ஒரு நபரிடம் ஒரு நாள் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய உண்மையான அந்த உரையாடலை, அவருடைய பதிலை எங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் ஏற்ற வகையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். எனவே பிரியமானவர்களே, பல கேள்விகளை நாங்கள் அந்த சகோதரரிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த நிமிடத்திலே உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது? யார் உங்களை காப்பாற்றுவார் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன அழகான பதில். அந்த நிமிடத்திலே உண்மையாக அது பார்த்த உடனே என்னுடைய வாழ்வு முடிந்தது என்று நினைத்தேன். ஆனால் நான் அங்கிருந்து ஓட ஆரம்பித்த உடனே என்னுடைய எண்ணத்தில் தோன்றியது இதுதான்: என் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் யாருக்காக அஞ்ச வேண்டும்? எதை கண்டு நான் அஞ்ச வேண்டும்? கண்டிப்பாக இந்த அலையோ அல்லது இந்த கடலோ என்னை ஒன்றும் செய்யாது. கண்டிப்பாக என் இறைவன் என்னோடு இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய இரு பிள்ளைகளையும் காப்பாற்றுவார் என்பதை அழகாக அங்கு அந்த நம்பிக்கையான வார்த்தையை சொல்லியிருந்தார். அந்த நிமிடத்திலே இறைவன் மீது மட்டும் நான் நம்பிக்கை வைத்தேன். இந்த இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் கண்டிப்பாக அஞ்ச மாட்டேன், தடுங்க மாட்டேன், நடுங்கி வாழ மாட்டேன். மாறாக நான் ஓட ஆரம்பித்தேன். என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியும் கைகளை பிடித்து நான் ஓட ஆரம்பித்து, இறைவா என்னை காப்பாற்றும், உன்னை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். அங்கிருந்து பிழைத்தோம். இறைவன் எனக்கு தோள் கொடுத்து அங்கு காப்பாற்றி இன்று வரை எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பதற்கு அழகாக அவருடைய பதிலாக இருந்தது. எனவே பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்நாளிலே நான் எப்படி இருக்கிறேன்? இந்த இறைவன் அழகாக நமக்கு கற்றுத்தருவது ஒன்றுதான்: அஞ்சாதீர்கள். என்னுடைய வாழ்நாளிலே நான் அஞ்சி நடுங்கி பயந்து, யாருக்கோ பயந்து நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். பிறப்பு முதல் இறப்பு வரை யாருக்கோ நான் அஞ்சி நடுங்கி கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இறைவன் பார்த்து என்று சொல்வது இதுதான்: நான் இருக்கிறேன், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், பயப்படாதீர்கள். ஏனென்றால் உன் இறைவன் உன்னோடு. உன் இறைவன் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ யாருக்காக அஞ்ச வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? யாரை கண்டு நீ கலங்க வேண்டும்? யாரை கண்டு நீ நடுங்கி வாழ வேண்டும் என்பதை அழகாக இறைவன் இங்கு வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, யாரேனும் உங்களை கேவலமாக பேசுகிறார்களா? பயப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்விலே அவர்கள் உங்களை அச்சுறுத்துகிறார்களா? பயப்படாதீர்கள். உங்களை திட்டுகிறார்களா? பயப்படாதீர்கள். உங்களை கேவலமாக பேசி உங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக கேவலப்படுத்துகிறார்களா? கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் உங்களை அடக்கி ஆடுகிறதா? கவலை கொள்ளாதீர்கள். என்ன கவலை? எந்த கவலையாக இருந்தாலும் என் இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று துணிந்து நிற்கின்ற பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு தோள் கொடுக்கிறார், முன்பாக நின்று உங்களை வழி நடத்துகிறார். தூய ஆவியார் உங்களோடு இறங்கி செயல்படுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, இறைவன் இதுதான் இன்றைய நாளிலே நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார். சோர்வா? கவலையா? யாரும் உங்களை மதிக்கவில்லையா? எல்லோரும் உங்களை ஒதுக்கி விட்டார்களா? புறம் பேசுகிறார்களா? உங்களை ஒருபொழுதும் மதிக்காமல் அவர்கள் உங்களை மிதிக்கிறார்களா? அசிங்கப்படுத்துகிறார்களா? கேவலப்படுத்துகிறார்களா? கவலை கொள்ளாதீர்கள். உன் இறைவன், நம் இறைவன் நம்மோடு இருக்கிறார். உன் இறைவன் உன்னோடு இருக்கின்ற பொழுது யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன? யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன என்று நீ வாழ்ந்து வா, மீண்டு வா. உன்னுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு என் இறைவன் இருக்கிறார் என்பதை நம்புகின்ற பொழுது வெற்றி பெறுவாய். உன்னுடைய கவலைகளிலே நீ இந்த இறைவன் எனக்கு கண்ணீர் துடைக்க என்னோடு துணை இருந்து என்னுடைய வெற்றியை தருவார் என்று நம்பி வருகின்ற பொழுது உன்னுடைய கவலை எல்லாம் சுகங்களாக மாறுகிறது. சுமைகள் கூட சுகங்களாக மாறும் என்பதை இறைவன் அழகாக சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, அந்த இறைவன் எங்கு யார் நம்புகிறார்களோ அவரோடு தங்கி செயல்படுத்துகிறார். எனவே எதை கண்டும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் நடுங்க வேண்டாம், யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் என் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது, என்னை அழைத்த இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது, நான் பிறப்பதற்கு திட்டமிட்ட இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது, நான் வாழ்வதற்கு இன்று வரை என்னோடு பயணிக்கின்ற இறைவன் இருக்கின்ற பொழுது,
யாரை கண்டு நான் அஞ்ச வேண்டும்? நாளிலே நாம் இதை தான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திலோ அல்லது என்னுடைய இல்லத்திலோ அல்லது நான் எங்கு இருந்தாலும் சரி, யாருக்கும் அஞ்சாமல் கலங்காமல் தயங்காமல் நான் துணிவோடு என் இறைவன் இருக்கிறார் என்று அந்த தைரியத்தோடு நான் வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி இருப்போம். வாழ்வில் எது வந்தாலும் சரி, உன் இறைவன் உன்னோடு இருக்கிறார், நம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த துணிச்சலோடு இறைவனின் மகிழ்ச்சியில் வீர் நடை போட எழுந்து நிற்போம், வீர் நடை போடுவோம். இறைவனுடைய ஆசிர்வாதமும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்பி வாழுகின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை தந்து ஆசிர்வதிப்பார். ஆமேன்.